தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபி. எஸ், இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அற்புதங்களை செய்ய போகிறது. நார்த் இந்தியாவில் சமாதானம், சவுத் இந்தியாவில் சமாதானம். சில காய்கறிகளை பறித்து போடுவது போல தேவ மக்களை பறித்து போட பிசாசவன் வகை செய்திருக்கிறான். வகை பார்க்கிறான் அல்ல, வகை செய்திருக்கிறான். அதை தடுத்து நிறுத்தும்படி இப்பொழுதே தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை இந்தியா முழுவதும் செல்லும்படி, ரைட் நவ் தேவனுடைய வல்லமை செல்லும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளை பறித்து போடாதபடி, கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் டிஸ்ட்ரிக்ட்லையும் சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒவ்வொரு வில்லேஜிலும் சமாதானம் உண்டாகட்டும். சுனாமிகள் போல பிரச்சனைகள் எழும்பினாலும் கர்த்தர் தன்னுடைய கரத்தின் நடுவில் வைத்து நம்மை மறைப்பார். பட்சிகள் பறந்து காக்கிறது போல தேவன் தம்முடையவர்களை அவர் பறந்து காப்பார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை செட்டில் வைத்து சுமந்து செல்வது போல தம்முடையவர்களை சுமந்து செல்லுவார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மகிமையானவைகளை கர்த்தர் சொல்லுகிற நாட்கள் இந்த 2026 2026 will be a year of great glory spoken over in Jesus name. கிரீடம் சூடுகிற ஆண்டாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாரத்தை எடுக்கிற ஆண்டாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களை கீழே அடக்கி ஆள்கிற ஆண்டாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷம் ஒரு glory anointing சபையை நிரப்புகிறதுக்காய் நன்றி.